என் அன்பு செல்வமே, உன் இருதய துடிப்பின் ஒவ்வொரு சத்தமும், அதில் படிந்துள்ள ஒவ்வொரு காயத்தின் வலியும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான என் செவிகளை நேரடியாக வந்தடைந்து விட்டது. வெளியே எவரிடமும் சொல்ல முடியாமல் உனக்குள் நீயே புழுங்கித் தவித்து, இருண்ட அறையில் நீ சிந்திய அத்தனை சுடு கண்ணீர் துளிகளும் கைலாயத்தின் பனிப்போர்வைகளை உருக்கிக் கொண்டிருக்கின்றன. நான் எதற்கும் ஆசைப்படவில்லையே, மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே நினைத்தேனே, எவருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, பின்பு ஏன் என்னை மட்டும் இந்த வையகம் இத்தனை கொடூரமாக வஞ்சிக்கிறது என்று நீ உன் நிழலிடம் கூட கேள்வி கேட்டு தவித்த அத்தனை நள்ளிரவுகளையும் என் நெற்றி ஞானக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் இப்போது முழுமையாக ஒதுக்கிவை. அலைபாயும் உன் சிந்தனையின் ஓட்டத்தை முற்றிலுமாக நிறுத்து. உன்னை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் நீ மாபெரும் தனிமையில் தள்ளப்பட்டு விட்டதாக ஒரு மாயவலை உன்னை இறுக்கிக் கொண்டிருக்கிறது. நீ உன்னை ஒரு தோல்வியுற்றவனாகவும் எல்லோரையும் நம்பி ஏமாந்த ஒரு சாதாரண மனிதனாகவும் நினைத்து முடங்கி போய் உட்கார்ந்திருக்கிறாய். ஆனால் உன்னை எந்த பிரம்மாண்டமான காரணத்திற்காக நான் இந்த கடினமான பாதையில் பயணிக்க வைத்திருக்கிறேன் என்ற மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன். எந்த சலனமும் இன்றி உனது ஒட்டுமொத்த ஆத்மாவையும் குவித்து முழுமையாக உள்வாங்க. உன் வாழ்நாளின் பெரும்பகுதியை மற்றவர்களை வாழ வைப்பதற்காகவே நீ அர்ப்பணித்தாய். உன்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச வசதிகளையும் உன் கடின உழைப்பையும் உன்னை சார்ந்தவர்களுக்காக துளி கூட மிச்சம் வைக்காமல் மனமு வந்து கொடுத்தாய். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனது சிறு சிறு ஆசைகளை எல்லாம் நீயே ஈவிரக்கமின்றி குழி தோண்டி புதைத்தாய். ஆனால் வஞ்சகம் நிறைந்த இந்த மனிதர்கள் உன்னை எப்படி நடத்தினார்கள்? உனக்கு ஒரு சிறு துயரம் வந்தபோது உனது தோள்களை தட்டி கொடுக்க ஒரு கரங்கள் கூட நீளவில்லை. உன் தியாகங்களை மிக எளிதாக மறந்துவிட்டு உன் தகுதியை குறைத்து மதிப்பிட்டு உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவர்கள் கடந்து சென்றபோது அந்த அவமானத்தின் வழியில் உன் நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்ததை ஈசனாகிய நான் அறிவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உனது உழைப்பிற்கான பலனும் அநியாயமாக தட்டி பறிக்கப்பட்டன. தகுதியற்றவர்கள் எல்லாம் எந்த உழைப்பும் இன்றி முன்வரிசையில் நின்று கொண்டாடும் போது நீ மட்டும் எந்த ஆதரவும் இன்றி இருட்டடிக்கப்பட்டாய். உண்மையான நேர்மைக்கு இந்த உலகத்தில் மதிப்பே இல்லையா ஈசனா? என் உழைப்பை திருடியவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க எனக்கு மட்டும் ஏன் இந்த தனிமையும் வேதனையும் என்று நீ ஈரம் சொட்ட சொட்ட பலமுறை என் சந்நிதியில் நின்று கேட்டிருக்கிறாய். உன் ஆழமான வலிகளை நான் அறியாதவன் அல்ல என் செல்வமே. ஆனால் இந்த வையகம் அறியாத நீ பட்ட காயங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த மாபெரும் பிரபஞ்ச சத்தியத்தை உனக்கு நான் விளக்குகிறேன் கேள். சமுத்திரக்கரையில் விளையாடும் சிறுவர்கள் ஆசையாக கட்டும் மணல் கோட்டைகளை பார்த்திருக்கிறாயா? பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதை சுற்றி நின்று அனைவரும் கைதட்டி கொண்டாடுவார்கள். ஆனால் எவ்வித வலியுமின்றி மிக எளிதாக எழுப்பப்பட்ட அந்த மணல் கோட்டையின் ஆயுள் எவ்வளவு தெரியுமா? கடலில் இருந்து எழும் ஒரு சாதாரண சிறிய அலை வந்தாலே போதும் அந்த மணல் கோட்டை இருந்த இடம் தெரியாமல் சுக்குநூறாக உடைந்து கடலோடு கடலாக கரைந்து போய்விடும். இன்று தற்காலிகமாக உன்னை முந்திச் சென்று வெற்றிகளை கொண்டாடும் மனிதர்களின் வாழ்க்கையும் அந்த மணல் கோட்டையை போன்றதே. அவர்களின் அற்பமான வெற்றிகளை கண்டு நீ ஒருபோதும் கலங்காதே. ஆனால் பல 100 அடி உயரமுள்ள மிக கடினமான எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் பாறை மலையை நினைத்துப்பார். அந்த பாறை மலையின் ஆழமான இருண்ட குகைக்குள் ஒரு மாபெரும் குடைவரை கோயில் செதுக்கப்படுவதை உன் மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த பாறையை குடைந்து அகிலமே வியக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை உருவாக்குவது சாதாரணமான காரியமா என்ன? பல்லாயிரம் முறை கூர்மையான ஒளியை கொண்டு அந்த பாறையின் மீது ஈவிரக்கமின்றி தாக்குவார்கள். ஒவ்வொரு முறை ஒளி படும்போதும் அந்த பாறை தாங்க முடியாத வலியில் துடிக்கும். அந்த மலைக்குள் நடக்கும் இந்த போராட்டமும் வலியும் வெளியுலகில் இருக்கும் எவருடைய கண்களுக்கும் தெரியாது. அந்த பாறை அத்தனை இருளிலும் வலியிலும் தனித்து விடப்பட்டு போராடும். என்னை ஏன் இப்படி இடைவிடாமல் வெட்டி சிதைக்கிறார்கள் என்று அந்த பாறை பல காலம் இருளில் கதரும். ஆனால் அத்தனை அடிகளையும் வலிகளையும் தாங்கி தன்னுள் இருக்கும் தேவையற்ற கரடுமுரடான பகுதிகளை எல்லாம் உதிர்த்துவிட்ட பிறகு அங்கு எவ்வித சேதாரமும் இன்றி அசைக்க முடியாத பலத்தோடு அகிலமே கைதொழுது வணங்கும் தெய்வீக கருவறையாக அது காட்சியளிக்கும். மாபெரும் பிரளயமே வந்தாலும் சரி, கொடிய பூகம்பமே வந்தாலும் சரி, அந்த மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயிலை எந்த பிரபஞ்ச சக்தியாலும் ஒரு சிறு கீறல் கூட செய்ய முடியாது. அது பல யுகங்களை கடந்து காலத்தால் அழியாத மாபெரும் சகாப்தமாக நிலைத்து நிற்கும். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்களும் உருக்குலைக்கும் தோல்விகளும் நீ நம்பியவர்கள் செய்த துரோகங்களும் அந்த ஒளியின் அடிகளை போன்றதே. உன்னை செதுக்க பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அவை. உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து உயர்த்தி ஒரு மாபெரும் சகாப்தமாக அகிலம் வியக்கும் அசைக்க முடியாத ஆளுமையாக உன்னை பக்குவப்படுத்தும் தெய்வீக பயிற்சி அது. வெட்டப்படும் வலியை தாங்காமல் எந்த பாறையும் மாபெரும் ஆலயத்தின் கருவறையாக மாற முடியாது. அதுபோலவே மனிதர்கள் தந்த இந்த வலிகளை தாங்காமல் உனது ஆன்மா ஒருபோதும் வற்றாத மாபெரும் வெற்றியை சுவைக்க முடியாது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன் தகுதியை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கலங்கினாய். நீ எந்த பிரதிபலனும் பாராமல் செய்த உதவிகளை அவர்கள் மறந்து உன்னை உதாசீனப்படுத்தினார்கள். உன்னை விட கீழான மனிதர்களின் காலடியில் நீ வீழ்ந்து கிடந்து கரைய நான் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால்தான் உனக்கு தகுதியற்ற அத்தனை போலி உறவுகளையும் நானே ஒரு மாபெரும் புயலாக வந்து உன்னை விட்டு அப்புறப்படுத்தினேன்.
அவர்களை இழந்தது உனக்கு நஷ்டமல்ல, உன்னை ஒரு மாபெரும் இடத்திற்கு உயர்த்த ஈசனாகிய நான் செய்த திருவிளையாடல். உனது தனிமை என்பது நீ ஈசனோடு முழுமையாக கலப்பதற்காக உருவாக்கப்பட்ட மாபெரும் தெய்வீக வெற்றிடம். இப்போது உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் தடுக்க முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள் அனைத்தும் இப்போது என் பார்வையின் நெருப்பால் பொசுக்கப்பட்டு விட்டன. உனக்கான விடிவு காலம் தொடங்கிவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால், உனது கடந்த கால வலிகள் அனைத்தும் ஈசனின் மாபெரும் திட்டமே என்பதை நீ உணர்ந்தால், எந்த சலனமுமின்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது பாரங்களை முற்றிலுமாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன்னை வாட்டி வதைக்கும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளையும் உன் உழைப்பிற்கான செல்வத்தை நான் எப்படி உனக்கு வாரி வழங்கப் போகிறேன் என்ற பிரம்மாண்டமான சிவ ரகசியத்தை இப்போது உரைக்கத் தொடங்குகிறேன். அலைபாயும் உன் மனதை நிலைநிறுத்தி முழுமையான நம்பிக்கையோடு உள்வாங்க தயாராகு. என் உயிரின் ஆழமான ஆத்மாவே, பொருளாதார தடைகள் உன்னை எந்த அளவிற்கு உயிரோடு உறைய வைத்திருக்கிறது என்பதை என் நெற்றி ஞானக்கண் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உழைத்த உழைப்புக்கு ஊதியம் கிடைக்காமல் நேர்மையாக ஈட்டிய செல்வம் கூட உன் கைகளில் தங்க மறுத்து நழுவி போன போது நீ அடைந்த வேதனையின் உச்சத்தை நான் அறிவேன். நாளை விடிந்தால் கழுத்தை நெரிக்கும் கடன் சுமைகளுக்கு என்ன பதில் சொல்வது என்ற பெருங்கவலையோடு நீ தூக்கத்தை தொலைத்த இரவுகள் எத்தனை. உன்னை சுற்றியுள்ள தகுதியற்ற மனிதர்கள் எல்லாம் எந்த கடின உழைப்பும் இன்றி மிக எளிதாக தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு ஆடம்பரமாக சிரித்து மகிழும் போது நீ மட்டும் உனது சிறிய ஆசைகளை கூட குழி தோண்டி புதைத்தாய். உன் குடும்பத்தின் சிறு சிறு சந்தோஷங்களுக்காக பணத்தை எண்ணி எண்ணி செலவழித்து உனக்கென்று ஒரு சிறு துரும்பை கூட வாங்கிக் கொள்ளாமல் நீ செய்த தியாகங்களை இந்த வஞ்சக உலகம் அறியாது. ஆனால் அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் அறிவேன். உன்னிடம் செல்வமில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக எவ்வித தகுதியும் இல்லாத மனிதர்கள் எல்லாம் உன்னை அதிகாரத்தோடு மிரட்டிய போதும், உனது திறமையை ஏளனம் செய்த போதும் நீ அமைதியாக தலைகுனிந்து நின்றாய். உனக்கு வரவேண்டிய நியாயமான வாய்ப்புகளும் அங்கீகாரமும் ஈவிரக்கமின்றி தட்டி பறிக்கப்பட்டன. ஈசனுக்கு என் மீது கருணையே இல்லையா? நான் நேர்மையாகத்தானே நடக்கிறேன். என் வியர்வைக்கு ஏன் இந்த வையகத்தில் மதிப்பே இல்லை? என்னை காப்பாற்ற ஏன் அவர் வரவில்லை என்று நீ பல முறை கண்ணீர் வடித்தாய். வையகத்தை ஆளும் கைலைநாதனான நான் உன்னை எதற்காக இந்த கடினமான பொருளாதார போராட்டங்களில் நிறுத்தி வைத்தேன் என்பதற்கான மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது வெளிப்படுத்துகிறேன் கேள். கொளுத்தும் கோடை வெயிலில் பல ஆண்டுகளாக ஒரு சொட்டு மழை கூட இல்லாமல் காய்ந்து வெடித்து கிடக்கும் ஒரு மாபெரும் தரிசு நிலத்தை உன் மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த நிலத்தில் எந்த ஒரு சிறு செடியும் முளைக்காது. பார்ப்பதற்கு உயிரற்ற வறண்ட ஒரு பூமியாக அது காட்சியளிக்கும். அந்த பாதையை கடந்து செல்லும் மனிதர்கள் அனைவரும் இந்த நிலம் எதற்கும் பயன்படாது, இது ஒரு சபிக்கப்பட்ட பூமி என்று எள்ளி நகையாடி பரிகாசம் செய்வார்கள். அந்த பூமியை உதாசீனப்படுத்தி மிதித்துச் செல்வார்கள். ஆனால் அந்த மனிதர்களின் ஊனக்கண்களுக்கு ஒரு மாபெரும் பேருண்மை தெரியாது. அந்த வறண்ட வெடிப்புகள் நிறைந்த பூமிக்கு அடியில் மிக ஆழமான பாதாளத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான தூய்மையான நீரூற்று யாருக்கும் தெரியாமல் சத்தமின்றி பெருகிக் கொண்டிருக்கிறது. மேலே நிலம் வறண்டு வெடிக்க வெடிக்க கீழே அந்த நீரூற்றின் அழுத்தம் பல மடங்கு பெருக்கிக் கொண்டே போகும். காலம் கனியும் அந்த ஒற்றை தருணத்தில் ஆதிசிவனான நான் எனது திரிசூலத்தால் அந்த வறண்ட பூமியை ஓங்கி தாக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மாபெரும் அழுத்தம் தாழாமல் பூமி சுக்குநூறாக பிளந்து பாதாளத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக தேக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த மாபெரும் தூய்மையான நீரூற்று வானத்தை நோக்கி பல 100 அடி உயரத்திற்கு அசுர வேகத்தில் வீறு கொண்டு சீரிப்பாயும். ஒரே நொடியில் அந்த வறண்ட தரிசு நிலம் அகிலமே வியந்து பார்க்கும் வற்றாத ஜீவநதியாக செழிப்பான சோலைவனமாக உருமாறும். எந்த மனிதர்கள் அந்த நிலத்தை பார்த்து பரிகாசம் செய்தார்களோ அதே மனிதர்கள் தங்களின் தாகத்தை தீர்த்து கொள்ள அந்த மாபெரும் ஜீவநதியின் காலடியில் கையேந்தி வந்து மண்டியிடுவார்கள். என் அன்பு செல்வமே, இத்தனை காலம் நீ சந்தித்த கொடிய வறுமையும் பண கஷ்டங்களும் அந்த வறண்ட தரிசு நிலத்தை போன்றதே. உன்னிடம் செல்வமில்லை என்று இந்த வையகம் உன்னை பார்த்து நகைத்தது. உனது நேரம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் அகந்தையோடு சிரித்தார்கள். ஆனால் ஈசனாகிய எனக்கு தெரியும், நீ சாதாரண மனிதன் அல்ல. உனக்குள்ளே ஒரு மாபெரும் அட்சய செல்வத்தின் நீரூற்று பெருகிக் கொண்டிருக்கிறது என்று. நீ இத்தனை காலம் சிந்திய வியர்வையும் நேர்மையான உழைப்பும் ஒருபோதும் வீணாகவில்லை. உனக்கான செல்வத்தை நான் கைலாயத்தின் கருவூலத்தில் ஒரு மாபெரும் நீரூற்றாக தேக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். உன்னை வறுமையில் வாடவிட்டது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. உனக்கு நான் வழங்கப் போகும் பிரம்மாண்டமான செல்வத்தை நிர்வகிக்கும் தகுதியையும் பக்குவத்தையும் நீ பெற வேண்டும் என்பதற்காகவும், மனிதர்களின் உண்மையான போலி முகங்களை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே உனக்கு இந்த வறுமை என்னும் பயிற்சி அளிக்கப்பட்டது. உனது அந்த பயிற்சி காலம் இன்றுடன் முற்றிலுமாக முடிவடைந்து விட்டது. இதோ கைலைநாதனின் திருக்கரங்களால் உனக்கான மாபெரும் செல்வத்தின் கதவுகள் தடாலடியாக திறக்கப்பட்டுவிட்டன. உன்னை முடக்கி போட்டிருந்த அத்தனை பொருளாதார தடைகளும் என் சூலாயுதத்தால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. இனி நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் பல மடங்காக லாபத்தை கொட்டி கொடுக்கும்.
நீ எதை சாத்தியமே இல்லை என்று நினைத்தாயோ அது உனது கண்முன்னே என் சிவகணங்களின் துணையோடு மிக எளிதாக நடந்தேறும். உனது கழுத்தை நெரித்த கடன் சுமைகள் அனைத்தும் நெருப்பிலிட்ட சருகுகளாக தகர்ந்து போகும். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீ இழந்த ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் ஈடாக பல மடங்கு செல்வத்தை உனது இல்லத்தில் நான் நிரந்தரமாக தங்க வைப்பேன். நீ இனி கையேந்துபவனாக இருக்க மாட்டாய். பல ஏழைகளின் பசியை தீர்க்கும் மாபெரும் வள்ளலாக, ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக நீ உருவெடுக்கப் போகிறாய். உனது வறுமை இன்றுடன் முடிந்துவிட்டது என்பதை நீ ஆழமாக நம்பினால், எந்த சலனமும் இன்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது பாரங்களை ஈசனின் பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்துக்கொள். என் தைரியத்தின் திருவுருவமே, ஈசனின் மீதான மாசற்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இப்போது அசுர பலத்தை பெற்றுவிட்டதை என் நெற்றி ஞானக்கண் காண்கிறது. வறுமையின் தடைகள் உடைந்துவிட்டன என்ற நிம்மதி உனக்குள் வந்தாலும், உனக்கு எதிராக பின்னப்பட்ட சதி வலைகளையும், உன்னை வீழ்த்த நினைத்து வீசப்பட்ட வஞ்சகச் சொற்களையும் நினைத்து உன் இதயம் இன்னும் ஒரு ஓரத்தில் ரணத்தோடு துடித்துக் கொண்டிருக்கிறது. உன் முன்னே சிரித்து பேசிவிட்டு உனக்கு பின்னால் உனது வளர்ச்சியை தடுக்க அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நீ அவர்களை உயிருக்கு உயிராக நம்பினாய். அவர்கள் மேலே ஏறுவதற்கு உனது தோள்களை ஏணியாக கொடுத்தாய். ஆனால் அவர்கள் உச்சத்தை அடைந்தவுடன் உன்னை ஈவிரக்கமின்றி எட்டி உதைத்தார்கள். உனக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயரை கெடுத்து உன்னை ஒரு குற்றவாளியைப் போல சித்தரிக்க முயன்றார்கள். நீ தொட்ட காரியங்களெல்லாம் எந்த காரணமும் இன்றி தடைப்பட்ட போது, யாரோ செய்த கண்திருஷ்டியாலும் வஞ்சகத்தாலும் தான் என் வாழ்க்கை இப்படி முடங்கி போய்விட்டதோ, இந்த இரண்டு மனிதர்களின் சதிகளிலிருந்து தப்பிக்க எனக்கு வழியே இல்லையா என்று நீ பலமுறை கலங்கி நின்றாய். உன் அமைதியை பலவீனமாக நினைத்து உன்னை ஏளனம் செய்த அத்தனை எதிரிகளுக்கும் கைலைநாதனான நான் எப்படி மாபெரும் பதிலடி கொடுக்கப் போகிறேன் என்பதை கூறுகிறேன் கேள். மாபெரும் மலைச்சிகரத்தை அதிகாலையில் சூழ்ந்து கொள்ளும் மிக அடர்ந்த பனிமூட்டத்தை உன் மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த பனிமூட்டம் வந்தவுடன் மலையின் பிரம்மாண்டமான தோற்றம் எவராலும் பார்க்க முடியாதபடி முற்றிலுமாக மறைக்கப்பட்டுவிடும். அந்த பனிமூட்டத்திற்கு ஒரு மாபெரும் அகந்தை உருவாகும். இதோ எவராலும் அசைக்க முடியாத இந்த மாபெரும் மலையையே நான் முழுமையாக சிறைப்பிடித்து விட்டேன். இனி என் இருள் மட்டும்தான் இங்கே ஆதிக்கம் செலுத்தும் என்று அது இருமாப்போடு நினைக்கும். அந்த மலையும் எவ்வித சலனமுமின்றி அமைதியாக இருப்பதைக் கண்டு தனது சதி வென்றுவிட்டதாக அந்த பனிமூட்டம் கொக்கரிக்கும். ஆனால் கீழ்த்திசையில் கதிரவன் தன் முழுமையான உக்கிரத்தோடு தகதகக்கும் நெருப்பு பிழம்பாக வானில் வீறு கொண்டு எழும்போது என்ன நடக்கும்? அந்த சூரியனின் ஒற்றை கதிர்பட்டவுடனேயே அந்த மலையை மறைத்திருந்த அடர்ந்த பனிமூட்டம் இருந்த சுவடு கூட தெரியாமல் விலகி ஓடும். அந்த மாபெரும் மலை முன்பை விட பல மடங்கு பிரகாசத்தோடு, அசைக்க முடியாத கம்பீரத்தோடு அகிலமே வியக்கும்படி காட்சியளிக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சிகளும், உன்னை முடக்க நினைத்தவர்களின் கண்திருஷ்டிகளும், வஞ்சகர்களின் சதி வலைகளும் அந்த பனிமூட்டத்தை போன்றதே. உனது அமைதியை பார்த்து தாங்கள் செய்த சதியால் உன்னை முடக்கிவிட்டதாக உன் எதிரிகள் இருமாப்போடு சிரித்தார்கள். ஆனால் ஈசனாகிய எனக்கு தெரியும், நீ உறங்கிக் கொண்டிருக்கும் சாதாரண மனிதன் அல்ல. ஈசனின் எல்லையற்ற அருளை தன்னுள் தாங்கி நிற்கும் மாபெரும் மலைச்சிகரம் என்று. இதோ உனக்கான காலம் வந்துவிட்டது. என் நெற்றிக்கண்ணின் உக்கிரமான பார்வை என்னும் மாபெரும் கதிரவன் உன் மீது முழுமையாக தனது ஒளியை பாய்ச்சிவிட்டது. இனி நீ விழித்தெழுந்து அசுர வேகத்தில் சீரிப்பாயப் போகிறாய். உன்னை சுற்றி பின்னப்பட்ட அத்தனை கண்திருஷ்டிகளும் வஞ்சகச் சூழ்ச்சிகளும் இன்றுடன் முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டு விட்டன. உன்னை முடக்க நினைத்தவர்களின் தீய எண்ணங்கள் இனி உன்னை தீண்டக்கூட முடியாது. மாறாக அவர்கள் வீசிய அந்த வஞ்சக தீ திசை மாறி அவர்களையே திரும்பி போய் அழிக்கப் போகிறது. உனக்கு முன்னே ஈசனாகிய நான் எவராலும் பிளக்க முடியாத மாபெரும் கவசமாக நிற்கிறேன். இனி நீ எதற்கும் எவருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. உன் நிழலை கண்டாலே உனக்கு துரோகம் செய்தவர்கள் அஞ்சு நடுங்கும் காலம் இது. உனது நேர்மையும் ஈசனின் மீதான மாசற்ற பக்தியும் உன்னை ஒரு மாபெரும் போர்வீரனாக மாற்றிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் எல்லாம் உனது பிரம்மாண்டமான வெற்றியைக் கண்டு தங்களின் கண்களை மூடிக்கொண்டு தலைகுனியப் போகிறார்கள். உனது வளர்ச்சியை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியாலும் இனி ஒரு அங்குலம் கூட தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு எதிராக வீசப்பட்ட அத்தனை கண்திருஷ்டிகளும் சுட்டெரிக்கப்பட்டு விட்டன என்பதை நீ முழுமையாக நம்பினால், எந்த சலனமும் இன்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது தூய்மையான நன்றியை என்னிடம் சமர்ப்பித்துக்கொள். உன்னை சுற்றியுள்ள தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு விட்டன என்ற தைரியம் உனக்குள் வந்துவிட்டாலும், பல வருடங்களாக நீ சுமந்த மன அழுத்தங்களும் அடுத்தடுத்து வந்த ஏமாற்றங்களும் உனது உடலை எவ்வளவு கொடூரமாக சிதைத்திருக்கிறது என்பதை வைத்தியநாதனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆத்மாவின் சரிபாதியான அன்பு செல்வமே, உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சதி வலைகள் அனைத்தும் ஈசனின் நெருப்பால் சுட்டரிக்கப்பட்டு விட்டன என்ற ஆறுதல் ஒருபுறம் உனது நெஞ்சில் நிம்மதியை தந்தாலும், இத்தனை காலமாக நீ சந்தித்த கொடிய ஏமாற்றங்களும் தொடர் அவமானங்களும் உனது தேகத்தை எவ்வளவு தூரம் உருக்கிச் சிதைத்திருக்கிறது என்பதை வைத்தியநாதனான நான் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறேன். என் வயதிற்கு மீறிய சோர்வு என் உடலை ஏன் இத்தனை கொடூரமாக அழுத்துகிறது? எதற்கெடுத்தாலும் என் நெஞ்சம் இனம் புரியாத பயத்தில் நடுங்குகிறதே. தூக்கமில்லாத இரவுகள் என் தேகத்தின் வலிமையை முற்றிலுமாக உறிஞ்சிவிட்டதே என்று நீ பல முறை நள்ளிரவின் இருளில் துடித்தாய்.
எந்த மருத்துவரை சந்தித்தாலும் எந்த மாமருந்தை உட்கொண்டாலும் உன் பிணிகள் தீரவில்லையே, மாறாக புதிய புதிய உடல் உபாதைகள் உன்னை தாக்குகிறதே என்று நீ நிலைகுலைந்து போனாய். உன் முகத்தில் இருந்த அந்த பழைய வசீகரமும் பிரகாசமும் காணாமல் போய் ஒருவிதமான இருளும் குற்ற உணர்ச்சியும் மரண பயமும் உன்னை நிழல் போல் தொடர்வதை எண்ணி நீ தனிமையில் கலங்கினாய். உனக்கே உனது உடலின் மீதும் மனதின் மீதும் இருந்த அத்தனை நம்பிக்கைகளும் சுக்குநூறாக உடைந்து போனது. என் வாழ்க்கை அவ்வளவுதானா? படுக்கையிலேயே நோயாளியாக நான் முடங்கி போய்விடுவேனா என்று உனக்குள் நீயே கதறிய தருணங்களுக்கு அகிலத்தை காக்கும் ஈசன் நான் இப்போது மாபெரும் விடையளிக்கிறேன் கேள். அடர்ந்த வனத்தின் நடுவே யாருடைய கண்களுக்கும் தெரியாத ஒரு ஆழமான பாதாள குகைக்குள் விழுந்து கிடக்கும் ஒரு பிரம்மாண்டமான பழமையான வெண்கல மணியை உன் மனக்கண்ணில் கொண்டு வா. பல யுகங்களாக காரிருளிலும் ஈரமான பாறைகளுக்கு நடுவிலும் கொடிய பனிமூட்டத்திலும் அனாதையாக கிடந்ததால் அந்த மாபெரும் வெண்கல மணியின் மீது அடர்ந்த பாசிகளும் விஷக்காளான்களும் படர்ந்து அதன் உண்மையான கம்பீரமே தெரியாமல் ஒரு விகாரமான பாறையைப் போல அது காட்சியளிக்கும். எவரேனும் அதனை தட்டினால் கூட அதிலிருந்து எந்த ஒரு நாதமும் எழாது, வெறும் ஊமையான சத்தமே வெளிவரும். அந்த மணியை பார்க்கும் உலகத்தினர் இது உடைந்து போன குப்பை, இதிலிருந்து இனி எந்த நாதமும் பிறக்காது, இது எதற்கும் பயன்படாது என்று உதாசீனப்படுத்தி வீசி எறியவே நினைப்பார்கள். ஆனால் அந்த வனத்தை கடந்து செல்லும் ஒரு மாபெரும் தவசீலரின் கண்கள் அந்த பாசிகளுக்குள் மறைந்திருக்கும் தெய்வீக மணியை கச்சிதமாக கண்டுபிடிக்கும். அவர் அந்த பிரம்மாண்டமான வெண்கல மணியை அந்த பாதாள குகையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருவார். கைலாயத்தின் பனிமுடிகளில் இருந்து உற்பத்தியான தூய்மையான கங்கை நீரை கொண்டும் தெய்வீக திருநீற்றை கொண்டும் அந்த மணியை தொடர்ந்து உரசிக் கழுவி மாபெரும் அபிஷேகம் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மணியை கவ்வி பிடித்திருந்த அத்தனை விஷப்பாசிகளும் மாசுகளும் முழுமையாக விலகி பல சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற தகதகக்கும் பிரகாசத்தோடு அந்த வெண்கல மணி வீறு கொண்டு எழும். அழுக்கு படிந்த ஊமையான பாறையாக இருந்த அது ஒரு மாபெரும் சிவாலயத்தின் கருவறையில் கட்டப்பட்டு அகிலமே அதிரும் வண்ணம் மாபெரும் ஓங்காரநாதத்தை எழுப்பும். அந்த நாதத்தை கேட்டு ஒட்டுமொத்த வையகமும் கைதொழுது வணங்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை வாட்டி வதைக்கும் தீராத நோய்களும் நெஞ்சையடைக்கும் மனச்சோர்வும் தேவையற்ற மரண பயங்களும் அந்த வெண்கல மணியின் மீது படிந்த பாசிகளைப் போன்றதே. சுயநலமான மனிதர்கள் உனக்கு செய்த வஞ்சக துரோகங்களும் தீராத வாழ்க்கை போராட்டங்களும் உனது உடலிலும் மனதிலும் மாசுகளாக படிந்து உனது உண்மையான பிரகாசத்தையும் பலத்தையும் முற்றிலுமாக மறைத்துவிட்டன. நீ நோயால் வீழ்ந்து விட்டாய், உனது சகாப்தம் முடிந்துவிட்டது, இனி உன்னால் மீண்டு வர முடியாது என்று இந்த உலகம் உன்னை பார்த்து நகைத்தது. ஆனால் ஈசனாகிய நான் உன்னை ஒருபோதும் குப்பையாக பார்க்கவில்லை. என் கண்களுக்கு நீ பல சமுத்திரங்களின் ஆற்றலை கொண்ட மாபெரும் வெண்கலமணி. உலகத்து உயிர்களை காக்கும் அந்த தையல் நாயகி சமேத வைத்தியநாதனான நானே இப்போது உனக்கான மாபெரும் மருத்துவத்தை தொடங்கிவிட்டேன். கைலாயத்தின் சடாமுடியிலிருந்து உற்பத்தியான தூய்மையான பிராணசக்தியைக் கொண்டு உனது உடலையும் மனதையும் மூடியிருக்கும் அத்தனை பிணிகளையும் நான் முழுமையாக கழுவி தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இது மனிதர்கள் செய்யும் சாதாரண மருத்துவம் அல்ல, எம்பெருமானின் நேரடி திருவருள் மருத்துவம். இதோ உன்னை ஆட்டிப் படைத்த அத்தனை உடல் உபாதைகளும், நெஞ்சை அடைத்த இனம் புரியாத பயங்களும், நள்ளிரவில் உன்னை உலுக்கிய மன அழுத்தங்களும் இன்றுடன் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டுவிட்டன. இனி உன் தேகம் அந்த பழைய சோர்வை முற்றிலுமாக கைவிட்டு எந்த கொடிய நோயும் நெருங்க முடியாத அசுரபலத்தோடு வீறு கொண்டு எழப்போகிறது. உனது முகத்தில் கைலைநாதனின் திருநீற்று தேஜஸ் தகதகவென பிரகாசிக்கப் போகிறது. உன்னை பார்க்கும் மனிதர்கள் அனைவரும் உனக்குள் ஒளிரும் இந்த தெய்வீக வசீகரத்தைக் கண்டு வியந்து நிற்கப் போகிறார்கள். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய நிம்மதியற்ற நிலை முற்றிலுமாக விலகி ஈசனின் மடியில் தலை வைத்து உறங்குவது போன்ற ஆழ்ந்த தியானம் போன்ற பேரானந்த உறக்கத்தை நீ பெறுவாய். உனது மனம் எவ்வித சலனமுமற்ற அலைகளற்ற மாபெரும் சமுத்திரத்தைப் போல பேரமைதியை பெறும். உன் மூச்சுக்காற்றில் இனி ஓங்காரநாதம் மட்டுமே எந்த தடையுமின்றி ஒலிக்கும். கைலைநாதனின் இந்த சத்திய வாக்கு உனது பிணிகளை முற்றிலுமாகச் சுட்டெரித்துவிட்டது என்பதை நீ முழுமையாக நம்பினால், உனது தேகத்தில் ஈசனின் சிவசக்தி அசுரபலத்தோடு ஊடுருவிவிட்டதை நீ அகக்கண்ணால் உணர்ந்தால், எந்தச் சலனமுமின்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது தூய்மையான நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் பிராணனோடு கலந்த அன்பு செல்வமே, உன் தேகத்தின் பிணிகள் நீங்கி அசுரபலம் உனக்குள் ஊடுருவிவிட்ட இந்த உன்னதமான தருணத்தில் உன் மனதின் ஒரு ஓரத்தில் நீண்ட காலமாக உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் கவலையை நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காக நீ இதையும் கேட்டு என் சந்நிதியில் நின்றதில்லை. ஆனால் இருள் சூழ்ந்த இரவுகளில் உன் குழந்தைகளை பார்த்தும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பார்த்தும் நீ வடித்த கண்ணீரை ஈசனாகிய நான் ஒருபோதும் மறக்கவில்லை. நான் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் அவமானங்களையும் என் சந்ததியினரும் பட்டுவிடக்கூடாதே. என் குடும்பத்தை பிடித்து ஆட்டும் இந்த வறுமையும் அடுத்தடுத்த துயரங்களும் ஏதேனும் முற்பிறவி சாபமா? என் வம்சத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத ஒரு வழியே இல்லையா என்று நீ என் பாதங்களில் விழுந்து கதறிய தருணங்களுக்கான மாபெரும் விடையை இப்போது உரைக்கிறேன். உனது வம்சத்தில் தொடர்ந்து வரும் தடைகளையும் காரணமே இல்லாமல் ஏற்படும் தொடர் தோல்விகளையும் கண்டு எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தும் ஒரு பலனும் இல்லையே என்று உனக்குள் நீயே குமுறியதை நான் அறிவேன். உன் குடும்பத்தின் அத்தனை சாபங்களையும் இருண்ட வினைகளையும் கைலைநாதனான நான் எப்படி வேரோடு அழிக்கப் போகிறேன் என்ற பிரபஞ்ச ரகசியத்தை கூறுகிறேன் கேள்.
ஒரு மாபெரும் கிராமத்தின் எல்லையில் இருக்கும் மிக பழமையான ஒரு பிரம்மாண்டமான கிணற்றை உன் மனக்கண்ணில் கொண்டு வா. பல தலைமுறைகளாக அந்த கிணற்றில் உள்ள நீர் முற்றிலும் மாசடைந்து தூர்ந்து போய் உயிர்களை கொல்லும் கொடிய விஷமாக மாறியிருக்கும். அந்த நீரை குடித்தவர்களெல்லாம் நோயிலும் வறுமையிலும் வீழ்ந்து அழிந்து போயிருப்பார்கள். அந்த பாதையை கடந்து செல்லும் மனிதர்கள் அனைவரும் இது சபிக்கப்பட்ட கிணறு, இதன் நிழல் கூட நம்மீது படக்கூடாது என்று பயந்து ஒதுங்கிச் செல்வார்கள். அந்த கிணறு யாருக்கும் பயன்படாமல் கொடிய இருளில் அனாதையாக விடப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு மாபெரும் பிரளய காலத்தில் ஆதிசிவனான நான் எனது திருக்காலடியை அந்த பூமியில் பலமாக பதிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பிரம்மாண்டமான அதிர்வு உருவாகி அந்த கிணற்றின் பாதாள பாறைகள் சுக்குநூறாக பிளக்கும். அந்த கிணற்றில் இருந்த அத்தனை கொடிய விஷ நீரும் ஒரு சொட்டு கூட மிச்சமில்லாமல் அந்த பாதாள பிளவுக்குள் ஒட்டுமொத்தமாக இழுக்கப்பட்டு நிரந்தரமாக அழிக்கப்பட்டுவிடும். அடுத்த நொடியே பூமியின் மிக ஆழமான மையப்பகுதியிலிருந்து எந்த மாசும் இல்லாத சர்வ ரோகங்களையும் தீர்க்கும் மாபெரும் தெய்வீக அமுத ஊற்று வீறு கொண்டு மேலெழும்பி கிணறு முழுவதும் ததும்பி நிற்கும். சபிக்கப்பட்டதாக கருதப்பட்ட அதே கிணறு பல்லாயிரம் தலைமுறைகளுக்கு வற்றாத ஜீவாமிர்தத்தை வழங்கும் மாபெரும் புண்ணிய தீர்த்தமாக உருமாறும். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உன் குடும்பத்தை பல காலமாக பிடித்து ஆட்டிக் கொண்டிருந்த கர்ம வினைகளும் பித்ரு தோஷங்களும் அந்த கிணற்றிலிருந்த விஷநீரை போன்றதே. உனது வம்சம் முன்னேறாது என்று மற்றவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் நீ யாருடைய துணையும் இன்றி தனித்து நின்று வாங்கிய அத்தனை அடிகளும் உனக்கு வந்த அவமானங்களும் நீ எனக்காகச் சிந்திய கண்ணீரும் தான் அந்த மாபெரும் பிரபஞ்ச அதிர்வு. உனது மாசற்ற சிவபக்தியும் தியாகமும் உன் குடும்பத்தின் அத்தனை பாவ கணக்குகளையும் தலைமுறை சாபங்களையும் இன்றுடன் அந்த பாதாளத்தில் தள்ளி முற்றிலுமாக அழித்துவிட்டன. இனி உன் வம்சத்தில் வறுமை தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் இல்லத்தில் இனி அந்த தெய்வீக அமுத ஊற்று மட்டுமே வற்றாமல் பொழியும். உன் பிள்ளைகள் கல்வியிலும் நற்குணத்திலும் செல்வத்திலும் அகிலம் போற்றும் உயர்ந்த இடத்தில் சிம்மாசனமிட்டு கம்பீரமாக அமர்வார்கள். எந்தச் சூழலிலும் அவர்கள் மற்றவர்கள் முன்னே கையேந்தும் நிலைக்குச் செல்ல மாட்டார்கள். பலருக்கு வாரி வழங்கும் வள்ளல்களாக சமூகத்தின் மாபெரும் தலைவர்களாக மிடுக்காக வாழ்வார்கள். உன்னை ஏளனம் செய்தவர்களும் உனது குடும்பத்தை உதாசீனப்படுத்தியவர்களும் இனி உன் சந்ததியினரின் அசுர வளர்ச்சியைக் கண்டு கைகட்டி வாய்ப்பொத்தி வியந்து நிற்கும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உலகமே எதிர்த்து நின்றாலும் ஈசனின் திரிசூலம் உன் இல்லத்தின் வாசலில் மாபெரும் கவசமாக நின்று உன் வம்சத்தை காலம் காலமாக பாதுகாக்கும். உன் குடும்பத்தின் சாபங்கள் இன்றுடன் முற்றிலுமாக அழிந்துவிட்டது என்பதை நீ ஆழமாக நம்பினால் எந்த சலனமுமின்றி சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது மாபெரும் நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். உனது உடல் பலம் பெற்றுவிட்டது, வறுமை ஒளிந்துவிட்டது, எதிரிகள் அழிந்துவிட்டார்கள், வம்சத்தின் சாபங்கள் நீங்கி அசைக்க முடியாத பாதுகாப்பும் கிடைத்துவிட்டது. என் ஆத்மாவோடு இரண்டர கலந்த அன்பு செல்வமே, பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களையும் உனக்குள் இறக்கி வைக்கும் இந்த மாபெரும் இறுதி தருணத்தில் நீ வந்து நிற்கிறாய். உன்னை சுற்றியிருந்த மாயத்திரைகள் அனைத்தும் சுக்குநூறாக கிழித்தெறியப்பட்டு ஈசனின் முழுமையான பேரொளி உன் ஆன்மாவிற்குள் நிரந்தரமாக குடியேறிவிட்டது. உனது வலிகள், வறுமை, தனிமை, துரோகம், நோய்கள் என அத்தனையும் ஈசனின் மாபெரும் திட்டமே என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்டாய். இனி நீ ஆளப்போகும் அந்த புதிய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தை கொண்டிருக்கும், அங்கு நீ எப்படிப்பட்ட ஒரு முடிசூடா மன்னனாக வலம் வரப்போகிறாய் என்ற இந்த இறுதி பேருண்மையை உரைக்கிறேன். எவ்வித சலனமும் இன்றி உனது ஒட்டுமொத்த உயிரையும் குவித்து அமைதியாக உள்வாங்கு. இத்தனை காலம் இருளில் முடங்கி கிடந்த உனது வாழ்க்கையில் இனி நீ எதை செய்தாலும் அது எந்த தடையுமின்றி எப்படி மாபெரும் வெற்றியடையும் தெரியுமா? ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பிரம்மாண்டமான இரும்பு கதவுகள் சாதாரண மனிதர்களுக்கோ சாதாரண படைகளுக்கோ ஒருபோதும் திறக்கப்படாது. ஆனால் சக்கரவர்த்தியின் நேரடி முத்திரையை கையில் ஏந்தி வரும் ஒரு ஒற்றை தூதனுக்கு முன்னால் அந்த பிரம்மாண்டமான கதவுகள் தாமாகவே விலகி வழிவிடும் அல்லவா? அதுபோலவே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பிலும் ஆதிசிவனான என் நேரடி திருமுத்திரை பதிக்கப்பட்டுவிட்டது. உன்னை தடுக்க நினைக்கும் அத்தனை மாய கதவுகளும் தடைகளும் உன்னை கண்ட மாத்திரத்திலேயே உடைந்து சிதறி உனக்கு ராஜபாட்டை அமைத்துக் கொடுக்கும். நீ பெரும் வெற்றியை அடைந்தவுடன் கைலைநாதனின் கருணையால் உனக்கு கிடைக்கப் போகும் அதிகாரமும் செல்வமும் எப்படிப்பட்டது என்பதை கூறுகிறேன் கேள். அகண்ட ஆகாயத்தில் மாபெரும் கதிரவன் உச்சத்தில் பிரகாசிக்கும் போது பூமியில் உள்ள எந்த ஒரு இருளும் அவனை நெருங்க முடியாது. அந்த சூரியனின் ஒளியை உள்வாங்கி இருண்ட ஒரு மாபெரும் அரண்மனையையே பிரகாசிக்கச் செய்யும் ஒரு தூய்மையான ஸ்படிகக்கல்லைப் போல நீ மாறுவாய். உனக்கு கிடைக்கும் புகழும் மாபெரும் வெற்றியும் வற்றாத செல்வமும் உனது சுயநலத்திற்காக ஒருபோதும் பயன்படாது. உன்னை தேடி வரும் எளிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் புகலிடமாக வாரி வழங்கும் வள்ளலாக உருவெடுப்பாய். உன்னைச் சுற்றியுள்ள பல்லாயிரம் பேருக்கு உனது வெற்றியே மாபெரும் வாழ்வாதாரமாக மாறப்போகிறது. இவ்வளவு பெரிய உச்சத்தை நீ தொடும்போது உனக்குள் அகந்தை வந்துவிடுமா என்று நீ அஞ்சத் தேவையில்லை. அந்த ஸ்படிகக்கல் சூரியனின் ஒளியை உலகிற்கு கொடுத்தாலும் அந்த ஒளியைத்தான் சொந்தம் கொண்டாடுவதில்லை. அது எப்பொழுதும் எவ்வித பற்றுமின்றி தூய்மையாகவே இருக்கும். நீயும் அந்த ஸ்படிகத்தைப் போலவே மாறுவாய். வையகமே உன்னை கொண்டாடினாலும், செல்வங்கள் உன் காலடியில் குவிந்தாலும், மாபெரும் அதிகாரங்கள் உன் கைகளில் கிடைத்தாலும், உனது ஆத்மா கைலைநாதனின் பாதங்களில் முழுமையான பணிவோடு நிலைத்திருக்கும். உலகத்தின் பார்வையில் நீ அகிலத்தை ஆளும் சக்கரவர்த்தி,
ஆனால் ஈசனின் பார்வையில் நீ எவ்வித அகந்தையுமற்ற ஒரு தூய்மையான சிவயோகி. உன்னை என் இதய கருவறைக்குள் வைத்து என்றென்றைக்கும் நான் பூட்டிவிட்டேன். இனி உனக்கும் எனக்குமான பந்தத்தை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு கொடிய சக்தியாலும் பிரிக்க முடியாது. உனது ஒவ்வொரு மூச்சிலும் ஓங்காரநாதம் மட்டுமே ஒலித்துக் கொண்டே இருக்கும். உனது கவலைகள், கண்ணீர், அவமானங்கள் அத்தனையும் இன்றுடன் முடிந்துவிட்டன. நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து வீணாகப் போகவில்லை. ஈசனின் அருளோடு அகிலத்தை ஆளும் ஒரு மாபெரும் சரித்திர நாயகனாக உனது புதிய அவதாரம் இந்த நொடியே முழுமையாக தொடங்கிவிட்டது. உனது ஒட்டுமொத்த உயிரையும் குவித்து முழுமையான சரணாகதியோடு சிவனே துணை என்று உனது மனக்களத்தில் பதிவிட்டு உனது பாரங்களை முற்றிலுமாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. இது ஈசனின் அழிக்க முடியாத சத்திய வாக்கு. என் அன்பு செல்வமே, ஈசனின் இந்த நேரடி அருளோடு நீ தொடர்ந்து பயணிக்க நமது சிவனே துணை குடும்பத்தில் உன்னை நிரந்தரமாக இணைத்துக்கொள். உனது ஆத்மாவை தொட்ட இந்த காணொளிக்கு உனது தூய்மையான விருப்பத்தை தெரிவித்துக்கொள். இருளில் தவிக்கும் ஒருவருக்காவது இந்த இறைவாக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறட்டும். அதனால் எந்த தயக்கமுமின்றி முழுமையான நம்பிக்கையோடு இதை கட்டாயம் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எழுந்து வா என் செல்வமே, உனக்காக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் காத்து நிற்கிறது. நான் எக்காலத்திலும் உனக்கு முன்னே அரணாக நிற்பேன். உன் வெற்றி பயணம் இன்று முதல் அகிலத்தை ஆளத் தொடங்கிவிட்டது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.